ஒரு கடைக்கு போவோம், 4 பொருள் வாங்க போவோம், 5 பொருள் வாங்கிட்டு வருவோம். 4 பொருள் வாங்க போகும்போது ஏன் 5 பொருள ஏன் வாங்கணும்? வேண்டாத பொருள் வாங்கும்போது அது ஆசையா இருக்கும். வேண்டிய பொருள வாங்கும்போது அது எண்ணமா இருக்கும். மனம் வந்து என்ன பண்ணும்? ஆசைப்பட வைக்கும். அது கடன் வாங்க வைக்கும். அது வீடு கட்ட வைக்கும். இல்ல பெரிய வண்டி வாங்க வைக்கும். இல்ல அது வேற ஏதோ ஒரு செயல் செய்ய வைக்கும். ஏதாச்சும் ஒரு விஷயத்த என்ன பண்ணும்? இந்த மனம் என்ன பண்ணும்? அடுத்தடுத்தது செயல்கள வந்து நிகழ்த்திக்கிட்டே போயிடும். ஆனா இந்த எண்ணம் அப்படியெல்லாம் போகாது. இது வேணுமா? இது வேண்டாமா? இப்ப இது வேணுமா? இப்ப இத விட இது அவசியமானதா? இது அவசரமானதா? இது முக்கியமானதா? இது உண்மையிலே இது பயன்படுமா? இல்ல பயன்படாதா? இப்படி இந்த எண்ணங்கள் பிரித்து பிரித்து இருக்க தொட்டு தான் கொஞ்சோண்டு ஒரு கடிவாளம், அந்த குதிரை கடிவாளம் போட்ட மாரி. அந்த குதிரை கடிவாளம் போடலன்னா என்ன பண்ணும்? தறிகட்டு ஓடும்ல குதிரை. அந்த குதிரை மாரி தான் மனம். இது என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு மக்கள் புரிய ஆரம்பிச்சுச்சுன்னா, நீங்க 4 பொருள் வாங்க போற 4 பொருள் வாங்கிட்டு மட்டும் வந்தா மட்டும் தான் உங்களுடைய எண்ணங்கள் சரியா இருக்கு. உங்களுடைய தேவைகள் சரியா இருக்கு. உங்களுக்கு கரெக்டான ஒரு பாதையில போறீங்க. 4 பொருளுக்கு நீங்க 5வது பொருள் வாங்கிட்டு வந்தீங்கன்னாலே, அங்க உங்களுடைய மனம் கட்டுப்படுத்த முடியாத இடத்துல நீங்க அங்க இருக்கீங்க. நீங்க வந்து உங்கள நீங்க சுய பரிசோதனை செய்யணுங்கிறது தான் இந்த நிகழ்வு. இது வேணுமோ? வேண்டாமோ? முடியுமோ? முடியாதோ?